Hi everyone, welcome to my channel. இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் பைத்தம் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். எல்லா ஃபெஸ்டிவல் நேரத்துலையுமே செய்கிற ஒரு பணியாரம் ரெசிபின்னு சொன்னால் அது பைத்தம் பணியாரம் தான். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பைத்தம் பணியாரம் செய்கிறதுக்கு 150 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கிறேன். இது கடையில் வாங்கின பேக்கெட் அரிசி மாவு. சீனி 150 கிராம் எடுத்திருக்கிறேன். எப்போவுமே அரிசி மாவு எடுக்கிற அளவுக்கு சீனியும் எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதோடவே 100 கிராம் அளவுக்கு பச்சை பயிரும் எடுத்திருக்கிறேன். ஃபஸ்ட்டாக நாங்கள் பயிரை வறுத்து எடுத்துக்கிற வேணும். பயிரோட பச்சை கலர் மாறி ஒரு ப்ரௌன் கலர் வர காட்டிக்குமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி அளவுக்கு வறுத்துக்கோங்க. தீஞ்சிடக்கூடா, தீஞ்சிச்சின்னு சொன்னால் கலர் டேஸ்ட் எல்லாமே மாறிடும். இந்த மாதிரி அளவில் வறுத்ததுக்கு பிறகு ஆற வச்சுட்டு பிளெண்டர் ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து அதே பேன்லேயே அரிசி மாவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் கடையில் வாங்கின பேக்கெட் அரிசி மாவு தான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் வீட்லேயே அரிசியை 2 ஹவருக்கு மாதிரி ஊற போட்டுட்டு பிளெண்டர் ஜாரில் நல்லா அரைச்சும் எடுத்துக்குறையிலும். அரிசி மாவு இது மாதிரி நல்லா வறுபட்டதுக்கு பிறகு இதிலேருந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மாவை வேறையாக எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு எங்களுக்கு தேவைப்படும். அடுத்து பவுடர் பண்ணி வச்சுருந்த பயிறு மாவையும் அரிசி மாவோடையும் சேர்த்து இன்னும் 2 நிமிஷத்துக்கு மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசி மாவும் பயிறு மாவும் நல்லாவே மிக்ஸ் ஆக வேணும். அடுத்து உப்பு சேர்த்துக்குற வேணும். 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவா உப்பு, அதோடவே 4-5 ஏலக்காவை தட்டி அந்த பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பைத்தம் பணியாரம் செய்கிறதுக்குரிய மாவு ரெடியாக இருக்குது. அடுத்து நாங்கள் சீனியை பானி காய்ச்சி எடுத்துக்கொருவோம். சீனி பானி காய்க்கிறதுக்கு ஒரு பேனில் நான் மொத்தமாகவே 150 கிராம் சீனி எடுத்திருந்தேன்னா அதிலேருந்து ஒரு 50 கிராமை மட்டும் சேர்த்து கேரமல் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஓரமெல்லாம் இது மாதிரி தேன் கலரில் வந்ததுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நல்ல சூடான தண்ணி 200 ml அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாரிக்க வேணும் தண்ணி. இப்போ இதில் மிச்சம் இருக்கிற 100 கிராம் சீனியையும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு சுகர் சிரப் இது மாதிரி நுர பொங்கி வர வேணும். பதம் எதுவுமே தேவையில்லை, எல்லாமே கரைஞ்சி இது மாதிரி நுர பொங்கி வந்துச்சுன்னு சொன்னால் போதும். சிரப் நல்லாவே ஆறட்டும். ஆறின பிறகு தான் நாங்கள் மாவில் சேர்க்க வேணும். அடுத்து பைத்தம் பணியாரம் கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு ஒரு மாவு பேட்டர் தேவை. அதுக்கு ஒரு பவுலில் 100 கிராம் அரிசி மாவு, 50 கிராம் கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க. இதோடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு திக்கான பேட்டர் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரே மிக்க தண்ணி சேர்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே பேட்டரை நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நாங்கள் மாவை இது மாதிரி சுகர் சிரப் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிற வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக சிரப் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் லேஸ் அரிக்கும். அதோடவே எங்களுக்கு அப்போ தான் அந்த சரியான பதமும் எடுக்கலும். சுகர் சிரப் நல்லாவே ஆறிடிக்க வேணும், இல்லாட்டி மாவோடு செய்கிறப்போக்குள்ள மாவு அப்படியே கல் மாதிரி ஆவிடும். அதனால் நல்லா ஆற வச்சுட்டு மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கையால் ஒரு டோ மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. சுகர் சிரப் சேர்த்து பிணைகிறனால கையில் லேசாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். எல்லா மாவையும் இது மாதிரி ஒரு டோவாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் செஞ்சு வச்சுருந்த எல்லா சீனி சிரப்பையுமே சேர்த்திருக்கிறேன். சீனி சிரப்போட அளவு கூடி குறையலும், அதனால் நீங்கள் பிணைகிற டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பிளேட்டில் நாங்கள் முதல்லையே வறுத்துட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருந்தோம்னா அதை இது மாதிரி நல்லா தூவிக்கோங்க. மாவு தூவிட்டு நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிற டோவை இந்த பிளேட்டில் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. மேலாலையும் நல்லா மாவு தூவிட்டு தட்டுங்க, இல்லாட்டி கையில் ஒட்டும். மிச்சம் தடிப்பமாவோ மெல்லிசாவோ இல்லாமல் இந்த மாதிரி அளவில் தட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தவங்களுக்கு தேவையான டிசைனில் சைஸில் வெட்டி குறையிலும். ஆனால் பைத்தம் பணியாரம் எப்போவுமே டைமண்ட் ஷேப்பில் தான் வெட்டி எடுப்பாங்க இந்த மாதிரி.
வெட்டுற கத்திலையுமே கொஞ்சமாக மாவு பூசிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வெட்டி எடுக்க இயலும் எங்களுக்கு. மாவு தூவி தட்டினனால பாருங்கள் எங்களுக்கு ஒட்டாமல் கையில் எடுக்க இயலுமா இருக்குது. இப்போ இதை வைக்க போகிற பிளேட்லேயுமே வறுத்த மாவை நல்லா தூவிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பொரிக்கிறதுக்கு எடுக்க போகக்குள்ள ஒட்டாமல் எடுக்க இயலுமாவும். வெட்டி வச்சிருக்கிற இது மாதிரி ஒரு பீஸ் எடுத்து நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிற பேட்டரில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாரிக்க வேணும். எண்ணெயோட சூடை சரியான்னு பார்க்குறதுக்கு நாங்கள் செஞ்சு வச்ச பேட்டரை இது மாதிரி கொஞ்சம் ஊற்றினோம்னு சொன்னால் டக்குன்னு மேல் எலும்பி வர வேணும். எண்ணெயோட சூடு சரியாக இருக்குது. இப்போ நாங்கள் பணியாரத்தை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். பணியாரத்தை எண்ணெயில் போட்டதுக்கு போகிறோம். அடுப்போட ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அகலமான ஒரு பேன் எடுப்பீங்கன்னு சொன்னால் ஒன்றோடு ஒட்டாமல் பொரிச்சு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு லேசாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. டேஸ்டான பயத்தம் பணியாரம் ரெடி. வார இந்த பெருநாள் சீசன் வரல கட்டாயம் எல்லாரும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி ஒன்றோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.